ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், நீங்கள் CAPF எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ட்டு இறங்கி உள்ளே வந்துட்டீங்க. ஆனால் நீங்கள் இப்போ 2026 இப்போ இனிஷியலாக இந்த இயர் அட்டெம்ப்ட் கொடுக்க போனாலும் சரி, இல்லை நான் இந்த இயர் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன், நான் 2027 பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நினச்சாலும் சரி, ஈவன் நீங்கள் 2028 பாஸ் அவுட் ஆக போகிறீங்க, நான் 2028 பாஸ் அவுட் ஆனதும் ஃபஸ்ட் அட்டெம்ப்டாக நான் CAPF கிராக் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, ஓகேங்களா? இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் எதனால் நான் சொல்ல வரேன் அப்படின்னா, மேக்ஸிமம் நம்ம பேப்பர் 1 பேப்பர் 2 எழுதுவோம், ஓகேங்களா? நம்ம ஸ்ட்ரகிள் ஆகிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, பேப்பர் 2ல எஸ்ஏ எழுதுவோம், காம்ப்ரிஹென்ஷன்லாம் இருக்கும் நமக்கு. அப்படிங்கும்போது நம்ம இங்கிலீஷ் நாலேஜ் வந்து நமக்கு ரொம்ப அடுத்த லெவலில் நமக்கு எடுத்துகிட்டு போகணும். இனிஷியலாக இப்போ நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, இப்போ இங்கிலீஷ் மட்டும் ஒரு காரணத்தை வச்சு மட்டும் நான் CAPF ப்ரிப்பேர் பண்ணாமல் நிறைய பேர் இருப்பீங்க. அவங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோ டில் எண்ட் வரை வாட்ச் பண்ணுங்கள். உங்கள் பிரச்சனையை நான் கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணுறேன். அது ஒன்றா இந்த வீடியோவே நான் ஒரு புது முயற்சி தான் கொண்டு வந்திருக்கேன், ஓகேங்களா? என்ன இந்த வீடியோவில் நான் சொல்ல வரேன் அப்படின்னு டில் எண்ட் வரை வாட்ச் பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக உங்களுக்கு புரியும். இப்போ நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. நான் CAPF மட்டும் சொல்ல, நீங்கள் எந்த கவர்மெண்ட் எக்ஸாமும் சரி. இப்போ நம்ம வந்து எதுக்கு டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அசிஸ்டன்ட் கமாண்டுக்கு டார்கெட் பண்ணுறோம். அப்படிங்கும்போது நமக்கு நியூஸ் பேப்பரை ஸ்கிப் பண்ணவே கூடாது, ஓகேங்களா? இப்போ இனிஷியலாக நீங்கள் UPSC படிக்கிறாங்க, எல்லாம் CAPF படிக்கிறீங்க அப்படின்னா, அவங்களோட ரொட்டீனில் டெய்லி 1 hour என்ன இருக்கும் அப்படிம்பாங்க பார்த்தீங்கன்னா, நியூஸ் பேப்பர் கண்டிப்பாக படிக்கணும்னு சொல்லுவாங்க. அது எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம எஸ்ஏ ரைட்டிங்காக இருக்கட்டும், நாளைக்கு நம்ம இன்டர்வியூவில் போய் பேசுறதுக்காக இருக்கட்டும், நமக்கு அதுக்கு ஒரு ஒப்பீனியன் நமக்கு பில்ட் ஆகும், ஓகேங்களா? அந்த நாலேஜ் வளர்த்துக்கிறதுக்கு தான் நம்ம நியூஸ் பேப்பர் படிக்கிறோம், ஓகேங்களா? அப்போ நியூஸ் பேப்பர் இல்லாமல் நம்மளால எதுவும் பண்ண முடியாதுங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. சப்போஸ் நமக்கு அது வரல அப்படின்னா, நம்ம எப்படிலாம் ட்ரை பண்ணும், அது எந்த அளவுக்கு நம்ம ஈஸியாக படிச்சு கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம யோசிக்கணுமே ஒழிய, எடிட்டோரியல் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதோட ஒக்காபுலரி எனக்கு புரியாது, மீனிங்கை கிராஸ்பாக நம்மளால புரிஞ்சிக்க முடியாது அப்படின்ட்டு அதை ஸ்கிப் பண்ணவே கூடாது, ஓகேங்களா? ஸோ இந்த பிரச்சனை இருக்கிறதுனாலே எல்லா ஆஸ்பிரண்ட்ஸும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எடிட்டோரியல் நியூஸ் பேப்பரை ஸ்கிப் பண்ணிடுறாங்க, ஓகேங்களா? அதுக்காண்டி தான் நான் இந்த வீடியோவில் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு சிம்பிளாக எந்த அளவுக்கு ஒரு எடிட்டோரியலை நான் உங்களுக்கு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு நான் ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அதை நான் ஒன்ஸ் உங்களுக்கு காட்டுறேன், அதை நீங்கள் இப்போ பாருங்கள். இப்போ இதுக்கெல்லாம் என்ன சொல்யூஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இன்னிலிருந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு டெய்லி இம்பார்ட்டன்டான ஒரு 2 எடிட்டோரியல் உங்களுக்கு ஃப்ரீயாக நான் PDF ஃபார்மேட்டில் கொடுக்க போறேன், சரிங்களா? இது உங்களுக்கு எப்படி இருக்கும், இந்த PDF எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிம்பிள் இங்கிலீஷில் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம், ஓகேங்களா? கண்டிப்பாக பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் வந்து பாஸ் பண்ணிட்டு கூட இதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு 1 டைம் ரீட் பண்ணாலும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஈவன் நீங்கள் இங்கிலீஷில் வீக்காக இருந்தால் கூட இதை கண்டிப்பாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு தான் நான் பார்த்து ரெடி பண்ணியிருக்கேன், சரிங்களா? நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணிங்கன்னா, இன்றைக்கு உள்ள டேட்டை போட்டு சென்ட் பண்ணிங்கன்னா, அன்றைக்குள்ள டேட்டுக்குள்ள PDF நான் உங்களுக்கு எடிட்டோரியல் PDF கம்ப்ளீட்டாக சென்ட் பண்ணிடுவேன். இது உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எடிட்டோரியல் ரொம்ப சிம்பிளிஃபைடாக இருக்கும், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்க இம்பார்ட்டன்ட் ஒக்காபுலரி, அதோட மீனிங்கும் நான் கொடுத்துருப்பேன், அதோட சம்மரி பாயிண்ட்ஸும் நான் கொடுத்துருப்பேன், ஓகேங்களா? இது உங்களுக்கு எஸ்ஐ டாபிக், அதாவது ஒன்ஸ் நீங்கள் இதெல்லாம் ரீட் பண்ணிட்டு எஸ்ஐக்கு படிப்பீங்க தெரியுமா? நம்ம வந்து இப்போ பேப்பர் 2 எஸ்ஐ ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம இது மாதிரி நியூஸ் பேப்பர் ரீடிங்லாம் நமக்கு இருக்கணும். அப்படிங்கப்போ நீங்கள் உங்களுக்கு இது வந்து எஸ்ஐ ப்ராக்டிஸ்க்கு யூஸ் ஆகிக்கணும், ஆன்சர் ரைட்டிங்க்கு யூஸ் ஆகிக்கணும், அதுக்கப்புறம் மெயினாக ரீடிங் ப்ராக்டிஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுக்கப்புறம் ஒக்காபுலரி பில்டிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? ஒன்ஸ் இதை நீங்கள் ரெகுலராக ஒரு 6 month 1 year நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேப்பர் 2 பயம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்காது, சரிங்களா? ஆக்சுவலாக இப்போ நான் வந்து சாம்பிள் காமிச்சிருப்பேன், நம்ம ரெடி பண்ண PDF காமிச்சிருப்பேன். நான் அது எதுலேருந்து எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்குள்ள ஹிந்து நியூஸ் பேப்பர், ஓகேங்களா? அதுக்குள்ள எடிட்டோரியல், இந்த ஃபயர் அண்ட் சவுண்ட் அண்ட் இந்த இன்க்ரிமெண்டல் சேஞ்ச், இந்த 2 எடிட்டோரியல் எடுத்திருக்கேன். ஒன்ஸ் நீங்கள் இதையும் ரீட் பண்ணி பாருங்க, அதுக்கப்புறம் நம்ம கொடுத்துருக்கோம் ரீட் பண்ணி பாருங்க. ஒன்ஸ் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக புரியுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா? நான் இப்போ நியூஸ் பேப்பரில் 2 எடிட்டோரியல் காமிச்சிருப்பேன். அதுதான் நான் உங்களுக்கு இந்த அளவுக்கு நான் சிம்பிளாக ரெடி பண்ணி கொடுத்தது, ஓகேங்களா? இப்போ இந்த நியூஸ் பேப்பர், இந்த PDF வந்துட்டு நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும், இது எப்படி உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்ட்டு நான் சிம்பிளாக சொல்கிறேன். நீங்கள் எனக்காண்டி ஒரே ஒரு விஷயம் பண்ணணும், ஓகேங்களா? இதை நான் கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக தான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். நீங்கள் எனக்கு பதிலுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்ஸ் நம்மகிட்ட நீங்கள் இந்த PDF வாங்கினதுக்கப்புறம் அட்லீஸ்ட் இதை நீங்கள் படிச்சுட்டு இந்த ஒரு எடிட்டோரியல் படிக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ டைம் ஆகுது அப்படிங்கிறத என்கிட்ட சொல்லுங்கள். நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நியூஸை படிச்சுட்டு உங்களுக்கு இதுலேருந்து என்ன புரியுதோ, ஓகேங்களா? நீங்கள் பேப்பரை கம்பேர் பண்ணும்போது இது படிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா? உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் நாலேஜ் அப்டேட்டும் கிடச்சிரும். நீங்கள் எஸ்ஐக்கு பற்றியும் படிக்க வேண்டாம். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்ஸ் இந்த ஒரு ஆர்டிக்கல் நீங்கள் படிச்சுட்டு அதை உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கோ அதை நீங்கள் எனக்கு எழுதி நீங்கள் எனக்கு பர்சனலாக சென்ட் பண்ணுங்கள். இது நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 6 month to 1 year உங்கள் இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் ரொம்ப நல்லாயிருக்கும், எஸ்ஏ ரைட்டிங் ரொம்ப நல்லாயிருக்கும், ஒக்காபுலரி நிறைய லேர்ன் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா நான் ஒக்காபுலரியும் இன்க்ளூடிங் அட்டாச் பண்ணி தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க அந்த ஆர்டிக்கலில். அப்படிங்கப்போ நீங்கள் வெளியே போகணும்னு அவசியமே கிடையாது. எல்லாமே நம்ம CAPF நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா எல்லாமே நம்ம ஆஃபீஸர் பார்த்து உங்களுக்கு கிடச்சிரும், சரிங்களா? இதை கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக கொடுக்குறது எதனால அப்படின்னா, என்னை பொறுத்தவரை PC ஆஸ்பிரண்டாக இருக்கட்டும், எஸ்ஏ ஆஸ்பிரண்டாக இருக்கட்டும், GD ஆஸ்பிரண்டாக இருக்கட்டும், எல்லாரும் CAPF கண்டிப்பாக எழுதணும், ஓகேங்களா? இன்க்ளூடிங் உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பேப்பர் 1 பேப்பர் 2 கோர்ஸ் வேணும்னாலும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் கேளுங்க. கோர்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு வேணும்னா அதை பற்றியும் நான் உங்களுக்கு சாம்பிள் சென்ட் பண்ணுறேன், அதையும் ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? நமக்கு டைம் இல்லை. இப்போ இருந்து நம்ம ப்ரிப்பரேஷனை கொஞ்சம் ஸ்பீடாக ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் 2027 அட்டம்ப்டாக இருக்கட்டும், 2028 அட்டம்ப்டாக இருக்கட்டும், நம்ம கண்டிப்பாக கிராக் பண்ண முடியும், ஓகேங்களா? எந்த டவுட் இருக்குனாலும் சரி கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன். வேறு எதுவும் டவுட் இல்லை, ப்ரிப்பரேஷன் ரிலேட்டட் எந்த டவுட்னாலும் சரி நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன், ஓகேங்களா? தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.